தாய்வான்ல பாத்தீங்கன்னா பஸ் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்ல தாங்க இருக்கு. இந்த பெயிண்டிங் எல்லாமே பண்ணது பாத்தீங்கன்னா வந்துட்டு 2010ல. இந்த டைம் கூகுள் மேப் வந்து கொஞ்சம் சுத்தா விட்டுருச்சு. Hi friends, welcome back to Sardar's vlog. இன்னைக்கு ஒரு டே அவுட் தாங்க தாய்வான்ல போக போறோம். எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா வந்து ரெயின்போ வில்லேஜ். இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். இந்த பிளேஸ் வந்து நாங்க இருக்க இடத்துல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குனாங்க. சோ அதனால நம்ம பஸ்ல தான் இன்னைக்கு வந்து டிராவல் பண்ண போறோம். ரெயின்போ வில்லேஜ் முடிச்சிட்டு நம்ம வந்து ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டு தான் வர போறோம். இதுதான் எங்களோட பிளான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நமக்கு பஸ் ஸ்டாப்க்கு வந்து கொஞ்சம் தூரம் ஒரு 1/2 கிலோமீட்டர்ல தாங்க பஸ் ஸ்டாப் இருக்கு நம்ம இருக்க இடத்துல இருந்து. ஸோ பஸ் ஸ்டாப் தான் நடந்து போயிட்டு இருக்கோம். தாய்வான்ல கிளைமேட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெயிலும் பயங்கரமா அடிக்குங்க, குளிரும் பயங்கரமா இருக்கும். விண்டர்ல பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து மைனஸ்ல போகாது, பட் ஒரு 4-5 டிகிரி வரைக்கும் வந்து விண்டர்ல டெம்பரேச்சர் வந்து டவுன் ஆகும். வெயில் பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவையில்ல, நம்ம ஊர் வெயில் மாதிரி தாங்க ஈக்குவலா அடிக்குது. இப்போ தாய்வான் பஸ்ல டிராவல் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பஸ் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், கேஷும் பே பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பஸ் கார்டு தான் கன்வீனியன்ட்டா இருந்தனால பஸ் கார்டு வாங்கிக்கிட்டேன். பஸ் கார்டு வந்து பாத்தீங்கன்னா 7-Eleven கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல தான் கிடைக்குது. பிளஸ் ரீசார்ஜ் பண்றதும் பாத்தீங்கன்னா வந்து 7-Eleven கன்வீனியன்ஸ் ஸ்டோர்லயே தான் போயிட்டு ரீசார்ஜும் பண்ணிக்கணும். தாய்வான்ல வந்து பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கை காமிக்கணுங்க. நம்ம எந்த பஸ்ஸில் ஏற போகிறோம்னு ஃபஸ்ட்டே பார்த்துட்டு வந்துட்டு அந்த பஸ்க்கு கை காமிச்சோம்னா மட்டும்தான் ஷுவராக நிறுத்துவாங்க, இல்லைன்னா நிறுத்த மாட்டாங்க பஸ்ஸை. தாய்வான் வந்து நம்ம வந்து ஒரு 10 டேஸ்லேயே பஸ்ஸுக்காக போயிருந்தப்ப வந்து தெரியாமல் போய் சும்மா நின்றுட்டே இருந்தோம். பஸ் மட்டும் கிராஸ் பண்ணி போயிட்டே இருந்துச்சு, பஸ் நிற்கவே இல்லை. அடுத்து நிறைய பேசஞ்சர்ஸ் வரும்போது அவங்க கை காமிச்சு நிறுத்தும் போது தாங்க தெரிஞ்சிச்சு கை காமிச்சா மட்டும்தான் வந்து பஸ் நிறுத்துவாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் நாங்களே கை காமிச்சு பழகினது. தாய்வான்ல பார்த்தீங்கன்னா பஸ் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் தாங்க இருக்குது. ஒரு பஸ் வந்து இதே மாதிரி தான் எல்லா பஸ்ஸுமே இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் எல்லா பஸ்ஸுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்குது ஒவ்வொரு பஸ்ஸை கம்பேரிட்டிவ்லி. பட் எல்லா பஸ்லேயுமே இருக்க காமனான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பஸ்ஸில் கண்டக்டர் வந்து இருக்க மாட்டாங்க. நம்ம உள்ளே என்ட்ரு ஆகும் போதே நம்மளே தான் டேப் பண்ணிக்கணும். கேஷ் இருந்தால் ஃப்ரண்ட்டில் வந்து டிரைவர் கிட்ட மட்டும் கேஷ் கலெக்டிங் மிஷின் இருக்கும், அதில் போயிட்டு நம்ம வந்து பே பண்ணிடணும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எந்த ஸ்டாப் வந்தாலுமே வந்துட்டு இங்கிலீஷ்லையும் சரி சைனீஸ்லையும் சரி அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. ப்ளஸ் டிஸ்பிளே போர்ட்லேயுமே வந்துட்டு இங்கிலீஷ்லையும் சைனீஸ்லையும் வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க. பஸ்லேருந்து இறங்கி நம்ம வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்து நடந்து போகணுங்க. கூகுள் மேப் பார்த்து தான் நாங்களும் வந்தோம். கூகுள் மேப் வந்து எப்பயும் போல் செஞ்சிருச்சு எங்களை, கொஞ்சம் சுத்தலில் விட்டுருச்சு. அப்புறம் ஃபைனலாக ஒரு வழியாக வந்து ரெயின்போ வில்லேஜை கண்டுபிடிச்சி வந்தாச்சு நம்மளும். ரெயின்போ வில்லேஜ்குள்ளே என்ட்ரு ஆகும் போதே அந்த கலர்ஸே வைப்ரேட்டிங்காக இருந்துச்சு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. உள்ள என்ட்ரன்ஸே வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வந்து ஒரு கிட்ஸ் பிளே ஏரியா வந்து தனியாக இருந்துச்சு. அதையுமே வந்து அவ்வளோ அழகாக கலர் பண்ணி வச்சுருந்தாங்க. ரெயின்போ வில்லேஜ் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிலிட்ரி வில்லேஜாக தாங்க இருந்திருக்கு. இந்த மிலிட்ரி வில்லேஜை வந்து ரெயின்போ வில்லேஜாக மாற்றின ஒரு பேர் பார்த்தீங்கன்னா ஹுவாங் ஹுங் ஃபூ. இவர் வந்து பிறந்தது பார்த்தீங்கன்னா 1924 ஹாங்காங்கில். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து சைனா, ஹாங்காங், தாய்வான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கண்ட்ரியாக தான் இருந்துச்சு. 1946 பீரியடில் வந்து இவர் வந்து ஆர்மியில் தான் மெயினாக இருந்திருக்காரு. அந்த டைமில் வந்து கவர்மெண்ட் வந்து ஆர்மி பீப்புள்ஸ்க்கு வந்து சில செட்டில்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பீரியடில் தான் இவர் வந்து தாய்வானுக்கு மாறி இந்த இடத்துல வந்து செட்டில் ஆயிருக்காரு. அவர் வாழ்ந்துட்டு வந்த இடத்தெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் 2008-2010 பீரியட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ணிட்டு அங்கே வந்து ஹை ரைஸ் பில்டிங்ஸ் கட்டுறதுக்கெல்லாம் வந்து பிளான் பண்ணியிருக்காரு. அவர் வந்து இத்தனை வருஷமா வாழ்ந்த இடத்த வந்து விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் வந்து 2010ல வந்து பெயிண்டிங் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இவர் வந்து இந்த இடத்துல வாழ்ந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து 1200 வீடுகள் வந்து இருந்திருக்கு. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெமாலிஷ் பண்ணி கடைசியாக பார்த்தீங்கன்னா 11 வீடுகள் தான் வந்து இருக்குது. அந்த 11 வீட்டையும் வந்து இவர் வந்து காப்பாற்றணுங்கிற நோக்கத்தோட தான் பெயிண்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் வந்து இவர் சக்சீட் ஆயிட்டாருன்னு கூட சொல்லலாம். இப்போ தாய்வான் கவர்மெண்ட்டே வந்து இந்த இடத்த வந்து ரொம்ப ப்ரிவென்ட் பண்ணுறாங்க. நியர்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு மட்டும் 1 இயர்க்கு வந்துட்டு 1 மில்லியன் விசிட்டர்ஸ் மேலே வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த வில்லேஜ்குள்ளே நடக்க அந்த கலர்ஸ் எல்லாம் ரொம்ப வைப்ரண்ட்டாக ஃபீல் ஆகுதுங்க. ஒவ்வொரு பெயிண்டிங்குமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1924 பிறந்தவர். இது வந்து இந்த பெயிண்டிங் எல்லாமே 2010 தான் பண்ணியிருக்காரு. அப்போ அவரோட ஏஜ் வந்து என்னவா இருந்திருக்கும், நியராக பார்த்தீங்கன்னா அவர் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 80க்கு மேலே வந்துருச்சுங்க. அந்த ஏஜ்லேயுமே இவ்வளோ ஆக்டிவாக செஞ்சுருக்காரு இவ்வளோ பெயிண்டிங்ஸ் எல்லாம்.
நானா வந்து என்னோட 80 வயசுக்கு மேலே உயிரோட இருப்பேனானே எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் நான் எந்திரிச்சு வந்து நான் தனியாக என் வேலையை செஞ்சுப்பேனானே தெரில. பட் அவர் வந்து ரியலி சூப்பர் கிரேட்டுன்னே சொல்லலாம். அவரோட ஒரு 80 வயசுக்கு மேலேயும் வந்து இந்த வீட்டை, அவர் வாழ்ந்த வீட்டை வந்து விட்டு கொடுக்காம, இடங்களையும் விட்டு கொடுக்காம வந்து இவ்வளோ தூரம் வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா 2024 தான் இறந்துருக்காரு. கிட்டத்தட்ட 100 வருஷம் வந்து உயிரோட வாழ்ந்திருக்காரு. இந்த பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குங்க. பில்டிங்கோட வால்ஸ்லையும் பண்ணியிருக்காங்க, கீழே இருக்க ஃப்ளோர்ஸ்லையும் பண்ணியிருக்காங்க. நம்ம நடந்து வரும்போது ஒவ்வொரு பெயிண்டிங்குமே வந்து நம்ம கூட ரொம்ப கனெக்டடாக தாங்க ஃபீல் ஆகுது. ஏதோ தனியாக ட்ராயிங் பண்ணி வச்சுருக்காங்க, சும்மா பார்க்க வந்திருக்கோங்கிற மாதிரியெல்லாம் இல்லாமல். ரெயின்போ வில்லேஜ் வந்து நாங்களும் வந்தோம், பார்த்தோம், போனோன்னு இல்லாமல் வந்துட்டு கொஞ்சம் என்கரேஜிங்காக ஆக்டிவிட்டீஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேப்பர்ஸ் கொடுத்தாங்க. அதில் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணி அந்த வாலில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். கிட்ஸ் எல்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்கன்னே சொல்லலாம் இந்த ரெயின்போ வில்லேஜ்குள்ளே. பிகாஸ் வந்து கலர்ஃபுல் அயன்மேன் வந்து அவங்க கூட ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அவங்களுக்காக பாட்டு பாடி காமிச்செல்லாம் என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாரு. எங்கே போனாலும் வந்துட்டு ஸ்டாம்பிங் பண்ணிட்டு வருவாங்க. எந்த பிளேஸ்க்கு போனாலுமே அது வந்து ஒரு ஞாபகார்த்தமாக தான் இந்த ஸ்டாம்பிங் வந்து பண்ணுவாங்க. அது வந்து கொரியாவில் ரொம்ப ஃபேமஸுங்க. இப்போ வந்து தாய்வானில் பார்த்தாலும் அதே கல்ச்சர் வந்து இங்கேயும் இருக்குது. பட் இது வரைக்கும் வந்துட்டு நான் எங்கேயுமே ஸ்டாம்பிங் பண்ணதில்லை. கம்மிங் பேக் டு தி ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பெயிண்டிங் பண்ணார் தான் அவரை வந்துட்டு இங்கே வந்து எல்லாருமே செல்லமாக வந்து ரெயின்போ கிராண்ட்பான்னு வந்து அழைப்பாங்களாம். நம்ம பார்த்துட்டு இருக்க எல்லாமே வந்து ஒரிஜினலாக அவரே பெயிண்ட் பண்ணது கிடையாதுங்க. 2022 சம் இஷ்யூஸ் காரணமாக வந்து பெயிண்டிங் எல்லாம் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு கவர்மெண்ட் தான் டேக் ஓவர் பண்ணிட்டு அதை வந்து ரெனோவேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சில இடத்துலலாம் வந்து ஷீட் மாதிரி வச்சு அதில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. வாலை வந்து அதுக்கு மேலே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு. பக்கத்தில் வந்து பார்த்தாலே தெரியுது ஈவன் வந்துட்டு எவ்வளோ ஹை ரைஸ் பில்டிங்ஸ் வந்து இருக்குது. அவர் எவ்வளோ போராடி இருக்காரு இந்த பிளேஸை வந்துட்டு காப்பாற்றுறதுக்குன்ட்டு. ரெயின்போ வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 5 மினிட்ஸில் சுற்றி பார்த்தலாம். ஒவ்வொரு ட்ராயிங்கும் நின்று நம்ம பொறுமையாக ரசித்து பார்த்தாலுமே ஒரு 30 மினிட்ஸ்ங்க. மேக்ஸிமம் போனாலும் 1 hour தான். அவ்வளோதான் வந்து ஏரியா இருக்குது. வில்லேஜ்க்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸ்ன்னு எதுவுமே கிடையாது. வில்லேஜ் வந்து டோட்டலாகவே இவ்வளோதான் இருந்துச்சு. இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம ரிட்டர்ன் போகிறது கூட பார்த்தீங்கன்னா வந்த பாத்வேலையே தான் போய்க்கணும். இந்த ஏரியா வந்து ரொம்ப சின்னது தாங்க. பட் விசிட்டர்ஸ் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. வில்லேஜோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பொம்மைகள் கடைகள் தான் இருந்துச்சு. அந்த கடைகளில் வந்து நான் சீரியஸாக பார்த்து ஒரு விஷயம் ஏமாந்துருந்தா இந்த முட்டை தாங்க. இது பார்க்க வந்து முட்டை மாதிரியே ரியலாக இருக்கனால நான் வந்து முட்டைன்னு சொல்லி தான் எடுத்தேன். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மைங்க. பக்கத்துலேயே பப்பாளி பழம் இருந்துச்சு. அது வந்து ரியலாக இருக்காது, அதுவும் பொம்மை தான் எடுத்தேன். பட் அது வந்து ரியலுங்க. ரெயின்போ வில்லேஜ் வந்து ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் சாப்பிட்றதுக்காக இந்தியன் ரெஸ்டாரண்ட் தான் போக போகிறோம். ரெயின்போ வில்லேஜ்லேருந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து நம்ம பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணி போக போகிறோம். ஆஃப்டர் வந்து ½ an hour ட்ராவல், அதுக்கப்புறம் 2 kilometers வாக் அப்புறம் நம்ம வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட்டை வந்து ரீச் ஆயாச்சு. இந்த டைமு கூகுள் மேப் வந்து கொஞ்சம் சுத்த விட்டுருச்சு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள. தாய்வான்லேருந்து தான் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கூகுள் மேப் தவிர்த்து வேறு ஏதாச்சும் மேப் வந்து தாய்வானில் யூஸ் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரெஸ்டாரண்ட்டோட ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாகவே இருந்துச்சுங்க. தாய்சங்கில் வந்து அதிகமாக நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட் தான் இருக்குது. இதுவுமே ஒன் ஆஃப் தி நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட் தான். சிக்கன் லாலிபாப் மாதிரி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பட் ட்ரையாக வராமல் ஏதோ கொஞ்சம் கன்சிஸ்டன்சி வேறு மாதிரி இருந்துச்சு. பட் டேஸ்ட் வந்து நல்லா தாங்க இருந்துச்சு. அது போக பார்த்தீங்கன்னா வந்து நான் சன்னா மசாலா சிக்கன் பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபுட்டோட டேஸ்ட் எல்லாமே வந்து ஓகேவாக இருந்துச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது, பட் ஓகே. தாய்வான் வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்த ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ரெஸ்டாரண்ட்லையுமே கார்டு வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. கேஷ் மட்டும் தான் சொல்கிறாங்க. அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. இந்த ரெஸ்டாரண்ட்லையுமே கேஷ் ஒன்லின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கேஷ் பே பண்ணிட்டு கிளம்பியாச்சு. நம்மளோட டே அவுட் வந்து முடிஞ்சிச்சு. இனி நம்ம வந்து வீட்டுக்கு தான் போக போகிறோம். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். திரும்பவும் சந்திக்க சந்தோஷ் வ்ளாகை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.